தலைவரின் பிறந்த நாள் என்றால் வெறும் அவர் புகழ்வாடி செல்வது அல்ல, அவர் ஒரு இயக்கத்தின் தலைவன். இந்த இயக்கம் தோன்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவனை என்ன ஜாதி என்று கேட்காமல் உட்கார வைத்து கரங்குலுக்குகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. தங்கை அருள்மொழி பேசினார், நாகநந்தினி, சத்தியவதி, மதிமாறன் எல்லோரும் பேசினார்கள். வடக்கே இருந்து நிறைய பேர் இறக்குமதியாகி விட்டார்கள் என்று. அவரிடம் சென்று கேளுங்கள். வடக்கே அவர்களை இனங்காண்பதே சர்மா, சிங், யாதவ், சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி என்றுதான் சொல்வான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே வார்த்தை, இவர் இந்தி பேசுகிறவர் என்று மொழியின் அடிப்படையில் தான் பார்ப்போமே தவிர சாதி அடிப்படையில் பார்ப்பது இல்லை. அந்த அளவிற்கு மலர்ச்சி பெற்றிருக்கிற இந்த மாநிலத்திலே அதற்கு காரணமான ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் அவர். இயக்கத்தின் தலைவனாக, நாட்டு அரசாங்கத்தின் தலைவனாக நிறைய நன்மை செய்திருக்கிறோம். எங்களை ஆதரவு தாருங்கள் என்று உங்கள் முன்னால் விளக்கம் சொல்லி கேட்கிறோம். நிர்பந்தித்து அல்ல, அடக்குமுறையினால் அல்ல, வாக்குகளை விலை பேசி அல்ல, நல்லது செய்திருக்கிறோம். நாட்டு மக்களே, எங்களை ஆதரித்தால் இன்னும் நாடு பொலிவு பெறும், உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் வளமாகும் என்று கேட்பது எங்கள் கடமை. மற்றவர்களும் வந்து பேசுவார்கள், கேளுங்கள். யார் சரியானவர்கள் என்று தயவு செய்து நீங்களே முடிவெடுங்கள். உங்களுக்கு தெரியாத கட்சியா தமிழ்நாட்டில்? உங்களுக்கு அறிமுகம் இல்லாத தலைவர்களா? நீங்கள் பார்க்காத ஆட்சியா? எல்லா அனுபவங்களையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நாள்தான் தேர்தல் நாள். நாங்கள் நேரடியாக நாடாளுமன்றத்தில் நின்று வருகிறவர்கள். அதனால்தான் நான் வேறு கோணத்தில் பேசுகிறேன் என்றேன். நானோ தமிழச்சியோ அங்கே உட்கார்ந்து அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள். சிலவற்றை நாங்கள் கருத்துக்களை சொல்லுகிற போது அழுத்தமாக சொல்லுவோம், ஆனால் புண்படாமல் சொல்லுவோம். ரசிப்பார்கள். காரணம், நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் வளர்கின்ற இடம் அண்ணா அறிவாலயம் என்று. விமர்சித்தீர்கள், கேட்க இனிமையாக இருந்தது என்று தான் சொல்வார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சந்திராயன் 3 நிலவுக்கு சென்ற நம்முடைய விண்கலம் வெற்றிகரமாக தென் துருவத்து திசையிலே இறங்கியது என்று ஒரு அருமையான நிகழ்வுதான். அதைத்தான் அருள்மொழியும் இங்கே சொன்னார். 1969 அமெரிக்க நாட்டின் ஆம்ஸ்ட்ராங் சென்று முதலாக கால் பதித்தான். அதற்கு பின்னால் பல நாடுகள் விண்கலம் ஏவி இருக்கின்றன. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது இந்தியா ஏவிய சந்திராயன் 1. அதனுடைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து இதுவரை யாரும் செல்லாத தென்பகுதிக்கு சென்று இறங்கியது சந்திராயன் 3. அதனுடைய இயக்குனர் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல், திருச்சியிலே என் கல்லூரியிலே படித்த சங்கரன் என்ற ஒரு இளைஞன். அடுத்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா என்பதனுடைய இயக்குனர் சாஜி என்று செங்கோட்டையை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அடுத்து ஏவுகணைகள் இருக்கிறதல்லவா, அதில் DRDO அதுதான் செய்யும். 5000 மைல்களை தாண்டி செல்லுகின்ற ஏவுகணையின் இயக்குனர் ஹைதராபாத்தில் இருக்கிறவர் சங்கரி என்ற தமிழ் பெண். நாடாளுமன்றத்தில் சந்திராயன் 3 வெற்றிக்காக எல்லோரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், இந்த சந்திராயனுடைய வெற்றிக்கு காரணம் நம்பர் 1 மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல், சங்கரன், அடுத்து ஷாஜி என்ற செங்கோட்டை பெண்மணி. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார், ஐயா நரேந்திர மோடியும் இருந்தார். அந்த கட்சியினர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். காரணம், சொன்ன முறை. வெற்றிக்கு காரணம், என் மண்ணை சார்ந்தவன், இந்தி படித்தால் தான் வெற்றி என்பது இல்லை, இது இல்லாமலே சாதித்து காட்டியிருக்கிறான், இதுதான் நாங்கள் என்று சொல்லுகிறோம். இது மாதிரி பல விவாதங்கள். நான் முக்கியமாக 1-2 உங்கள் முன்னால் இப்போது வைத்தாக வேண்டும். இளைஞர்கள் ஊருக்கு சென்று சொல்லுங்கள், கழக தோழர்கள் மற்றவிடம் பேசும்போது சொல்லுங்கள். பதைக்கின்ற பயங்கரமான சட்டங்கள் இந்த ஆட்சியிலே பல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. தந்திரமாக சிலவற்றை, நேரடியாக சிலவற்றை, எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். முதல் சட்டம், தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டில் மிக உச்சகட்டமான, அது ஒரு அரசியல் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அட்டானமஸ் பாடி, தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு. யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அது செல்லாது, செல்ல முடியாது. தேர்தல் ஆணையரை அந்த பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் போல
ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை போல இவர்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் 50 உறுப்பினர்கள் மாநிலங்களவையாக இருந்தால் கையெழுத்திட்டு விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடந்து 2 அவைகளிலும் நிறைவேற வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பு அது. அந்த தேர்தல் ஆணையர் என்ற உச்சக்கட்ட பொறுப்பில் இருக்கிறவரை யார் நியமிப்பது? இது நாள் வரை இருந்த நடைமுறை என்ன தெரியுமா? 3 பேர் கொண்ட குழு இருக்கும். பிரதமர், மக்களவையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர், ஒருவேளை எதிர்கட்சியாகிற அளவிற்கு வலிமை இல்லாததாக இருக்குமானால் பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவர், 3வதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் யார் தலைமை நீதிபதியாக தேர்தல் அதிகாரியாக வருவார்கள் என்று முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இப்போது ஒரு திருத்தம் வந்து அது சட்டமாகிவிட்டது. என்ன திருத்தம் தெரியுமா? பிரதமர், மக்களவையிலே உள்ள எதிர்கட்சி தலைவர், 3வதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்ல, மாறாக பிரதமர் தேர்ந்தெடுக்கிற அவர் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர். ஆக 3இல் 2 பேர் சொன்னாலே அது பெரும்பான்மை தீர்ப்பு என்கிற போது ஒரு அரசாங்கம் விரும்புகிறவர் தான் தேர்தல் ஆணையராக வர முடியுமே தவிர பாரபட்சம் இல்லாமல் ஒருவர் அந்த இடத்திற்கு வர முடியாது என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போது நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் நியமிக்கிற அதிகாரத்தை நீதிமன்றமே வைத்திருக்கிறது, கொலீஜியம் என்று பெயர். அதை மாற்றி அரசாங்கமே செய்வதற்கான ஒரு சட்டம் இயற்றினார்கள். சட்டம் நிறைவேறிவிட்டது. ஆனால் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் துடைத்து தூக்கி எறிந்து இது செல்லாது என்று அறிவித்த காரணத்தினால் நீதிமன்றங்கள் மட்டுமே இப்போது பத்திரமாக இருக்கின்றன, அவர்களுடைய பிடியிலே சிக்கவில்லை. ஆக தேர்தல் ஆணையரை தனக்கு தேவையானவரை கொண்டு வந்து விட்டால் அதன் மூலமாக நாம் எதையாவது வேண்டியதை செய்து கொள்ளலாம், நாம் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்பதை செய்ய முயன்றார்கள். தடுத்து பார்த்தோம், முடியவில்லை. பெரும்பான்மை இருந்தது, சட்டம் நிறைவேறிவிட்டது. அடுத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்ததுதான், தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு மாநிலத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அந்த மாநிலத்து மக்களின் தேவைகளை தெரிந்த முதலமைச்சர், அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கு மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் குறுக்கே நிற்கிறார், எது செய்தாலும் தடையாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத இன்னொன்றையும் சொல்கிறேன், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். IAS IPSக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னால் அவர்களோடு ஒரு பேச்சு கலந்துரையாடல் நடத்துகிறார் நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர். அவர் ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லலாம் என்று கருதினால் அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல வருகிற போது, எதிர்காலத்திலே நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அவர் வார்த்தையிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் நடுநிலையோடு முடிவெடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக சொல்லித் தருகிறார், நீங்கள் மத்திய அரசின் பக்கம் தான் நிற்க வேண்டுமே தவிர மாநில அரசின் பக்கம் நிற்க கூடாது என்று. இது ஒரு ஆளுநரின் வேலையா? தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, கேரளாவில், மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் எங்கெல்லாம் எதிர்கட்சியினர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் தடையாக இருக்கிறார்கள். உச்சகட்டமாக டெல்லியிலே ஒரு அரசு நடைபெறுகிறது, ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். என்ன தெரியுமா? அமைச்சராக இருக்கிற மாசு ஆச்சரியப்படக்கூடும். ஒரு அமைச்சர் எடுக்கிற முடிவை அவருடைய துறை செயலாளர் அமைச்சரை மீறி ஆளுநரிடம் சென்று அதை மாற்றலாம். கேபினட், அமைச்சரவை எடுக்கிற முடிவை சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் தூக்கி எறிந்துவிட்டு ஆளுநரோடு சேர்ந்து எந்த முடிவையும் எடுக்கலாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த விந்தையை, விசித்திரத்தை? கேபினட், அமைச்சரவை உச்சக்கட்ட அதிகாரம் படைத்தது. அவர்கள் எடுக்கிற முடிவை அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தூக்கி எறிகிறார். நான் சொல்ல விரும்புகிறேன், நாடாளுமன்றத்தில் ஒரு மரபு இருக்கிறது, மக்களவையில் இன்னும் அது மாறவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எங்களுடைய அவையை பொறுத்தவரை அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்கிறோம், ஒரு அமைச்சரோ ஒரு உறுப்பினரோ ஒரு அறிக்கையை அங்கே தாக்கல் செய்கிறார்கள் என்றால் இது நாள் வரை இருந்த மரபு, I beg to lay on the table of the house. இது வெள்ளையர்கள் காலத்திலிருந்து தொடர்கின்ற ஒன்று. நான் பலமுறை பலரிடம் பேசி இருக்கிறேன், எனக்கு கூச்சமாக இருக்கிறது. Why should I beg to anyone என்று கேட்டபோது யாரும் செவிசாய்க்கவில்லை. இதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவிடம் 2 கோரிக்கைகள் வைத்தேன்.
முதலாவதாக இந்த பெக் என்ற வார்த்தை கூசுகிறது. நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், யாரிடமும் எதற்காகவும் இறைஞ்சி பழக்கமில்லை. எங்களுக்கு முதுகெலும்பு வலிமையானது. மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம், என்ன செய்ய வேண்டும் என்றார், அதை எடுங்கள் என்றேன். நல்ல யோசனை என்றார். இப்பொழுது மாநிலங்களவையை பொறுத்தவரை ஐ ரைஸ் டு லே ஆன் த டேபிள் என்று தான் வருகிறதே தவிர பெக் என்பது கிடையாது. இரண்டாவது, நாங்கள் ஒரு கேள்வி தருகிறோம் என்றால், ஒரு விவாதத்தில் பேச வேண்டும் என்றால், நாங்கள் எழுதுகிற அந்த நோட்டீஸ் என்கின்ற அது எழுதப்படுவது செக்ரட்டரி ஜெனரல் அவருக்கு தான் எழுத வேண்டும். எழுதிவிட்டு கீழே கையெழுத்திடுகிற போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி என்று இருந்தது. நான் கேட்டேன் அவரிடம், we are not school students, why should I be obedient and faithful to a subordinate? என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டார். யுவர்ஸ் சின்சியர்லி என்று மாற்றுங்கள் என்றேன். மாற்றிவிட்டார்கள். இதுதான் சுயமரியாதை இயக்கம் அங்கேயும் போய் செய்வது. பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். கேட்கிறோம். அவர் தந்திரமானவர். நான் அவரை குறைத்து மதிப்பிட மாட்டேன். எல்லாவற்றையும் எப்படி செய்து எந்த வகையில் வரலாம் என்று முயற்சி செய்து அதன் மூலமாக ஆதாயம் தேடி பழக்கப்பட்டவர். எங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிற போது மரபு ரீதியாக குடியரசுத் தலைவரிடமிருந்து ஒரு வாழ்த்து மடல் வரும், பிரதமரிடமிருந்து ஒரு வாழ்த்து மடல் வரும். நீங்கள் நீண்ட காலம் இருந்து மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு மரபு ரீதியான அறிக்கை அது. இவர் வந்ததற்கு பின்னால் என்ன செய்கிறார் என்றால், யார் யார் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களோ அதே மொழியிலே அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். எனக்கு தமிழில் வருகிறது, என் தங்கைக்கும் தமிழில் வரும், பக்கத்திலே மலையாளம், இந்த பக்கம் கன்னடம், தெலுங்கு என்று அந்தந்த மொழியிலே கடிதங்கள் போக போக அவர்கள் பரவசப்படுகிறார்கள். நானும் பரவசப்பட்டேன். பதிலுக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா? நன்றி கடிதம் எழுதினேன், குஜராத்தியிலே எழுதினேன். எப்படி நீங்கள் என்று கேட்கலாம். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு குஜராத்தி தெரியாது. அவர் ஒரு அதிகாரியின் துணையோடு எழுதியிருக்கிறார். நான் என் ஊரில் இருக்கிற ஒரு சேட்டிடம் கேட்டு எழுதினேன். மறுபடி அந்த கடிதத்தை கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற ஒரு மாறுவாழி காட்டி, இது சரியாக எழுதியிருக்கிறானா பார் என்று கேட்டேன். அவர் ஏதாவது அவர் மீது இருக்கிற கோபத்தில் எழுதி மொழி தெரியாமல் நான் அனுப்பி, பின்னர் அந்த கடிதம் சென்றவுடன் பிரதமர் சொன்னார், உங்களுக்கு தமிழ் கடிதத்தை பார்த்த போது ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி எனக்கு குஜராத்தியிலே பார்த்த போது ஏற்பட்டது என்றார். அதைத்தான் ஐயா நாங்களும் சொல்கிறோம். அவரவர் தாய்மொழி தழைக்கட்டும், ஏன் இந்தியை பிடித்துக் கொண்டு இருக்கிறது? என் தோலை தட்டி நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றுதான் சொன்னார். இப்போது நான் முக்கியமாக 2 செய்திகளுக்கு வருகிறேன். இந்த நாட்டிலே அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு பெரிதானவர்கள் அல்ல. ஆனாலும் பிரதான எதிர்கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், ஒரு பெரிய தலைவருடைய பெயரை தங்கள் கட்சியிலே வைத்திருக்கிறவர்கள், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாங்கள் ஒதுங்கி விட்டோம் என்று சொல்லி வேறு வகையிலே எல்லாம் ஆதாயம் தேட முயற்சிக்கிறவர்களை பற்றி நான் 2 செய்திகளை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக மீண்டும் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், ஊரிலே போய் மற்றவரிடம் சொல்லுங்கள். இவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களிலே மிக பயங்கரமான சட்டங்களில் ஒன்று குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது என்ன? முதலில் குடியுரிமை என்றால் என்ன? அதற்கு முன்னால் ஒன்று நான் மறந்துவிடக்கூடாது. புகழ்பெற்ற திறமை மிக்க வழக்கறிஞர் என் தங்கை அருள்மொழி இருக்கிறார், மாசு வழக்கறிஞர். நான் சட்டம் படித்தவன், ஆனால் நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை. பல பேர் இங்கு இருக்கலாம். சினிமா பார்ப்பவர்களுக்கு தெரியும், சாதாரணமானவர்களுக்கும் தெரியும். இபிகோ, இந்தியன் பீனல் கோட் எல்லோருக்கும் தெரிந்தது. சினிமாவிலே எல்லாம் வரும். குற்றம் செய்தவனை குற்றம் சுமத்துவது ஐபிசி, விசாரிப்பது சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ஐயும்